அனைவருக்கும் காலை வணக்கம். ரிசல்ட்டு நம்மளுக்கு நேற்று என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு நேற்று வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா 983. நம்ம வந்து நேற்று ஒரு 3 எண்களாக 580, 420, 024 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துருந்தோம். சரி, இப்போ நம்ம எடுத்த கணிப்புப்படி இதில் பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்ம பி போர்டில் எடுத்த கணிப்பில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம ஏசியில் 40, 50 அப்படிங்கிற மாதிரி பழைய ரிசல்ட்டில் இந்த கம்பெனிக்கு அப்படிங்கும்போது இந்த கிழமையில் அப்படிங்கும்போது நம்ம எடுத்ததில் இது தான் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று எடுத்த 024 அப்படிங்கிற எண் வந்து இன்றைக்கி எதுலேயாச்சும் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஒரு சில நாட்கள் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு இன்றைக்கி வர மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இந்த பவர் சார்ட்டை மெயின் பண்ணி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். தெரியுமா? சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 983 காமனாகவே 983 அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இருந்தாலும் அதில் அது அந்தளவுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. இங்கே 8க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 9, அதேமாதிரி 8க்கு 0, 2க்கு 5னா 3க்கு 6, இதுபடி பார்த்தா 906 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டைரெக்டாக பவர் சார்ட் தான் எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த சார்ட் படி நம்ம பார்க்குறோம் 983க்கு என்ன பவர் இருக்குது, ரிசல்ட் என்ன கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இங்கே 98 இருக்குது. 98 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9க்கு 2, 9க்கு 2, 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 9க்கு 2ங்கிற இடத்துல நம்ம இப்போ வந்து பெண்டிங் சார்ட்டில் என்ன மாதிரி என்ன எண்கள் வரல அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துக்குவோம். இப்போ இருந்தாலும் இதில் நம்ம ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் எடுப்போம். அதாவது 9க்கு டேரெக்டாக 2 இருக்குது, 8க்கு டேரெக்டாக 1 இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன கணக்கு வைக்கிறேன்னா, இது டேரெக்டாக 1 வராமல் நம்மளுக்கு வந்து 98 அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல 9 இருக்குது. 9க்கு நான் என்ன பண்ணுறேன்னா 2ன்னு கணக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 9க்கு வந்து 2. இந்த இருக்கிற 8க்கு ஆக்சுவலாக 1 தான் வரணும். 1 வராமல் 0ன்னு ஒரு கணக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 1 வரலன்னா 0 வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 9க்கு 2 வரலன்னா ஒரு வேளை 9க்கு 1 2ஆக வரணும், இல்லை 3ஆக வரணும்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன். 8க்கு வந்து 0 எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு நான் எடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 30, அதாவது 983 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 9க்கு 2 அல்லது 3, 8க்கு 0 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 3க்கு அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும். இந்த 3 அப்படிங்கும்போது அது எதில் வருது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 3க்கு டேரெக்டாக 6 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 8க்கு நான் எப்படி மேலே ஒரு செட்டு நான் எப்படி எடுத்துருக்கேன்னா, இங்கே 8 இருக்குது, 8க்கு வந்து 0 மேலே, 9க்கு வந்து 1 2ஆக வரணும், இல்லை 3ஆக வரணும் கீழே. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பி இங்கே இருக்கிற 3க்கு வந்து ஒரு வேளை நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக 3க்கு வந்து 6 தான் பவர். ஓகேவா? ஒரு வேளை நம்ம 3க்கு 6 வராமல் 3க்கு 7 அப்படிங்கிற மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது, 6 வரலன்னா 7. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே 7. ஓகேங்களா? 7ஆ 5ஆ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு 207 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 207, 307. நான் இதுலேருந்து எடுத்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 983 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு இருக்கிறதுல 9க்கு 2, 8க்கு 0, 3க்கு 7, 9க்கு 3, 8க்கு 0, 3க்கு 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 செட்டோட நான் இந்த பவர் சார்ட்லேருந்து இந்த கெஸ்ஸிங்லேருந்து நம்ம பார்த்துட்டோம். முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரே ஒரு சப்போர்ட் இதுக்கப்புறம் என்னென்னா, பிசி அல்லது ஏபி எப்படி வரலாம், அதாவது ஒரு 3D அப்படிங்கிறது இது 3Dன்னு வச்சுக்கலாம். 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு 207, 307 முடிஞ்சிச்சு. இது பாக்ஸ் அல்லது டைரக்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணி வச்சுங்க. 4Dயை நோக்கி கூடிய சீக்கிரம் வந்து இருக்கும். இன்றைக்கி 4Dயில் ஒரு செட்டாக என்ன வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலன்னா, இதிலே அப்படியே கண்டினியூட்டியோட டி போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து 9க்கு வந்து 2 என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 நாளாக இங்கே வந்து 89, 89. ஸோ 8998 இருக்கும்போது அப்போ இது வேறு ஏதாச்சும் வாய்ப்புகளை வருமா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே வேணாம். சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். போன வாரம் பாக்கியதாராக்கு ஸ்ரீசக்தியில் என்ன இருக்குது, 6க்கு 1, 7க்கு 2, 8க்கு 3, 9க்கு 4. ஸோ 4. இங்கே இருக்கிற 2க்கு 3னா 8க்கு 9, இங்கே 8க்கு 7னா 3க்கு வந்து 2. ஸோ போன மாதம் கணக்கில் நம்ம எடுக்கும்போது
போன வாரத்துக்கும் போன வாரம் பாக்கியதாரத்துக்கு ஸ்ரீசக்தி அப்படின்னு கணக்கெடுக்கும்போது இங்கே 628க்கு 137னா அப்போ 983க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு 1னா 9க்கு வந்து 4, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2க்கு 3னா 8க்கு வந்து 9, 8க்கு 7னா 3க்கு வந்து 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கேன். அப்போ 9க்கு 4, 8க்கு 9, 3க்கு 2 அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 492 நான் 294 பரட்டிக்கிறேன். 294 இந்த சார்ட்டு படி, அதாவது 983ங்கிற ரிசல்ட்டுக்கு 9க்கு 2, 8க்கு 9, 3க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணு எடுக்கிறேன். எவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதில் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம். ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்து 7க்கு 2 இதான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக ஏபிஎஸ்சிபிசியில் என்னவா இருக்குது, ஏபிஎஸ்சிபிசியை பார்க்குறோம் அப்படின்னா 0770 2002 0330 07 அப்படி இல்லைனா 0880 மொத்தம் இதுலேருந்து நம்ம ஒரு 5 செட்டு 0807 7020 0802 0330 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 10 செட்டு அப்படிங்கிற மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஏ போர்டை மீட் பண்ணுறத விட முந்தானத்து நம்ம கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் வந்திருக்கு, நேற்று நம்ம கெஸ்ஸிங்கில் பி போர்டில் வந்திருக்குங்கிறது சி போர்டில் இன்றைக்கி 7 அல்லது 8ங்கிறதோட நம்ம கெஸ்ஸிங்கே முடிச்சிடுவோம். சி போர்டில் 7 அல்லது 8 இவ்வளோ தான் நம்மளோட கணிப்பு. பாருங்கள், இல்லை இந்த கெஸ்ஸிங்கில் இதுலேயுமே உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வந்து நீங்கள் கெஸ்ஸிங் பண்ணும்போது மேட்ச் பண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி தான் போர்டுக்கு டேரெக்டாக சி போர்டில் 7 அல்லது 8, 3க்கு 7 அல்லது 8. ஏற்கனவே இந்த இடத்துல 3 இருக்குது, இருந்தாலும் 3க்கு 7 அப்படிங்கிறது இருக்குது. 7 திருப்பி இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது திருப்பி ரிப்பீட் ஆகுமா அப்படின்னா 7037 இல்லை 7038 எங்கே சொல்கிறேன்னா 37038 இல்லை 37037 அப்படிங்கிற மாதிரி தான் வரலாம் அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. இங்கே 983 இருக்குது, இங்கே 983 இருக்குன்னா அது ஒரு சில நாட்களில் தான் அந்த மாதிரி நம்மளுக்கு கணிப்புகளில் வருது, ஒரு சில நாட்களில் வரல. இவ்வளோ தான் நம்மளோட கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 4D இன்றைக்கி எடுத்து கொடுத்துருக்கோம், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த 4 விஷயங்களை புதுசாக பார்க்குற நண்பர்களும் சரி, பழைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குற அனைவருமே நம்ம சேனலுக்கு இன்னும் மேற்கொண்டு சப்போர்ட் கொடுக்கணும். இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறத வீடியோ முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.